எப்படியோ பாஸ்டிங் விடையில போட்டாச்சு. இன்னைக்கு முட்டிகால போடுறோம், ஏசப்பாவே வீட்டுக்கு இறக்குறோம். வாலிப ஜோத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. என் ஜோத்தனை கேட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும். எந்த தடையும் வந்துடக்கூடாது ஏசப்பா, எந்த தடையும் வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். எந்த தடையும் வந்துடக்கூடாது. நல்ல தகப்பனே சொல்றேன். ஏண்டா இன்னைக்குதான் ஜெபம் பண்ணலான்னு இருக்கேன், இன்னைக்கும் தடங்களா இருக்கு. மாப்பிள்ள நம்ம மச்சான் நமக்கு 2 படத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோம். அவனை கூட்டிட்டு வர சொன்னவா? படமா? ஆமா, இந்த புது படம் எல்லாரும் பாத்துருக்காங்க. ஆமா, அந்த படத்துக்கு தான். நானும் பாக்கணும்டா. சரி வா. சும்மாடா, நான் ஜெபம் பண்ண சும்மாடா. கரெக்ட் விடுவேப்பா மேல. ஏசப்பாட்ட சொல்லி ஜெர்மனி நமக்கு 2 டிக்கெட் வர சொல்லி சூரிய பிச்சுட்டு கொட்டுவாரு. எப்படி உனக்கு டிக்கெட் வேணும்? நான் ஜெர்மனா சூரிய பிச்சுட்டு ஏசா போகணும். ஆமா, சரி நீனும் உட்காந்து ஜெர்மனா. ஏசப்பா எனக்கு அந்த 2 டிக்கெட் வாங்க ஏசப்பா. என்ன ஏசப்பா நீ உருப்படாம ஏசப்பா. ஏசப்பா இவ்வளவு மன திருப்பி ஏசப்பா. ஏசப்பா யார கதவு தட்டுறீங்களா? நீ போய் பாரு போடா. என்னடா வெள்ளையா பிரகாசமா வாசல்ல என்னன்னு வந்து பாரு. வெள்ளையா பிரகாசமா வாசல்ல போடே வந்து பாரு. என்னடா தெரியல, போய் பாருடா. வாராடியே பாக்கண்டா. சிவா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏசப்பா? இந்த பாரு வீட்டுக்கு வந்தீங்க. அதே காலு அதே கை அதே டீ காஃபி ராஜரசம் செய்ய நம்ம வீட்டுல பானம் இல்லை. அப்புறம் என்னடா கொடுக்குறது? நம்மளே கொடுத்துடலாம். அதுவா எங்களே எடுத்துக்கிறீங்க. யாரா கதவு தட்டுறாங்கடா. மாப்பிள்ள சூப்பர் ஸ்டார்டா. ஏசப்பா கொஞ்சம் இந்த சேர்ல இங்க பாரு, காலெல்லாம் தூக்கி போச்சு. சொல்லு தெரியுமா? நான் ஒரு தடவை சொன்னேன். நான் ஒரு தடவை சொன்னேன். கொஞ்சம் பாடுற மனசுல உள்ளது அப்படியே நினைச்சிட்டு போய் நிக்கிறாரு போடுறா. தனியா என்ன பையன் எந்த பக்கம்? நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்காக வந்தேன். ஒன்லி ஒரு சாயா. तुम्हारो नाम क्या है? அடுத்த சிஎம் நீ தான் தலைவா? என்னதான் நம்புறேன் தலைவனை கேட்க சொல்றேன். உன் ஸ்டைல்ல சாப்பிட்டேன்னு கேள்வி தெரியுமா? ஈட்டிங் டிஃபன் தலைவா, அங்க நாங்களே கேட்டுருவோம். ஹிந்தில பேச தெரியுமா? தெரியாதா? டூரிஸ்ட் கையா? என்ன தலைவா எந்திரிச்சிட்ட? ஷார்ட் ரெடியாச்சா? நான் கிளம்புறேன். நீ எங்க போற? நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரி வா தலைவா, நான் உன்னை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன்.
நம்பவே முடியல. நம்ம வீட்டுக்கு இங்கிட்டு சூப்பர் ஸ்டார் வராரு, இங்கிட்டு தோனி வராரு. இதுக்கெல்லாம் நான் ஏசப்பாக்கு தான் நன்றி. ஏசப்பா, ஐயோ ஏசப்பா, உங்களை வாசலில் நிப்பாட்டிட்டேனா? ஏசப்பா, நான் உங்க 2 பேரோட ரொம்ப பெரிய ஃபேன், அதனால உங்களை மறந்துட்டேன். ஏசப்பா, நீ மன்னிச்சிருங்க. ஏசப்பா, மன்னிச்சிருங்க. ஏசப்பா, சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்து எத்தனையோ சந்தோஷங்கள். நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர், எல்லாரும் வந்தாங்க, நீ குதிகளைச்ச. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நினைச்சு. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம். எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தல்ல, வாக்கு பண்ணியிருக்கிறல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும். மகனே, என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்து நான் உன்னோடு கூட இருப்பேன். நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். உற்சாகம் என்ன கடங்களை தட்டி. இதோட அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு மனுஷன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, எங்கேயோ நடிக்கிற நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பாலாபிஷேகம் பேனருக்கு செலவு பண்றான். ஆனா பெத்த தாய் தகப்பனை மறந்துடுறான், கடவுளை மறந்துடுறான். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமா, நமக்காக கடைசி வரைக்கும் நம்ம விட்டு போனாலும் அவர் நம்மளை விட்டு போகிறவர் அல்ல. வசனம் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை.